அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்களா, மீன ராசி அன்பர்கள் எந்த ராசி அன்பரை கல்யாணம் பண்ணால் உங்களுடைய லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின பதிவு தாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பதிவு முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. இப்போ உங்களுக்கான பதிவு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மீன ராசி திருமணம். ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்திங்களா 12 ராசிகள் இருக்குது. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ராசியில் பிறந்திருப்பாங்க. மீன ராசி அன்பர்கள் எந்த ராசியில் பிறந்தவங்களை திருமணம் செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக சிறப்பாக இருக்கும்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க. பொதுவாகவே திருமணம் என்பது மிகப்பெரிய விஷயம். 2 நபர்கள் ஒன்றாக இணைந்து வாழ்க்கை சுக துக்கங்களையும் பகிர்ந்து அவர்களுக்கான சந்ததிகள் உருவாக்கவும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கடைசி வரைக்கும் நல்ல துணையாகவும் நண்பர்களாகவும் தாய் தந்தைக்கு நிகராக தன்னுடைய வாழ்க்கை துணையை தாங்க நினைக்கிறோம். ஸோ அந்த வாழ்க்கை துணை நமக்கு எந்த ராசிக்காரராக இருந்தால் பொருந்தோ, நம்மளுடைய எண்ண ஓட்டம், அதாவது நம்மளுடைய வேவ் லென்த்துக்கும் அவங்களுடைய வேவ் லென்த்துக்கும் செட் ஆகணும். அப்படின்னா தான் அந்த திருமணம் கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய லைஃப்பும் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போகுங்க. ஸோ உங்களுடைய குணம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும், உங்களுடைய குணத்துக்கு பொருந்துகிற மாதிரி ராசிகள் என்னங்கிறத பார்த்துடலாம். பொதுவாகவே உங்கள் குணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனராசி அன்பர்கள் ரொம்பவே அமைதியாக இருப்பீங்க, சில நேரம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதே பார்த்தீங்களா சில நேரம் கொஞ்சம் மந்தமாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி 2 குணம் இருக்கும். எந்த வேலை செஞ்சாலுமே பார்த்தீங்களா ரொம்பவே நேர்த்தியாக செய்வீங்க, மனத்தெளிவு உள்ள நபராக இருப்பீங்க. அதே போல் உங்களுக்கு வாக்கு சாதுரியம் அதிகம்னே சொல்லலாங்க. உங்ககிட்ட கண்டிப்பாக யாராலையும் பேசி ஜெயிக்கவே முடியாது. நல்ல திறமையாக பேசுவீங்க. யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பேச்சு திறமையால் அவர்களை உங்களுடைய வசம் ஈர்க்கக்கூடிய நபராக தான் இருப்பீங்க. மற்றவங்களுடைய எண்ணத்துக்கும் விருப்பத்துக்கும் ஏற்ற மாதிரி பேசுவீங்க. ஸோ அவங்கள எப்படியோ ஒன்று உங்களுடைய பக்கம் ஈர்த்துடுவீங்க. அதே போல் உங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகம்னே சொல்லலாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒத்து போகிற மாதிரி ஒரு பர்சன் தான் உங்களுடைய லைஃப் பார்ட்னராக வரணும். அப்போ தான் உங்கள் லைஃப் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை, உங்களுடைய அப்பா அம்மா அண்ணன் தங்கைன்னு சொல்லிட்டு அவங்க மேலெல்லாம் ரொம்பவே உங்களுக்கு பாசம் அதிகமாக இருக்கும். அவங்கள யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. குடும்பத்தின் மேலே அதிக பற்று இருக்கக்கூடிய நபராக தான் இருப்பீங்க. ஸோ உங்களுடைய வேவ் லென்த் இப்படி தான் இருக்கும், உங்களுடைய குணம் இப்படி தான் இருக்கும். உங்களுடைய வேவ் லென்த்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பர்சன் கண்டிப்பாக அமையணும் இல்லைங்களா? அப்போ தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி பர்சன்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். உங்களுடைய கேரக்டருக்கு ஒத்து போகக்கூடிய ராசிகள். உங்கள் ராசிக்கு சமசப்தம ராசியான கன்னி ராசியை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு மிகவும் பொருத்தமான ஜோடியாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் கன்னி ராசி அன்பரை நீங்கள் கண்டிப்பாக திருமணம் செஞ்சுக்கலாம். இது ஒரு பொது பலன்தாங்க. நீங்கள் திருமணங்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணணும். பொதுவாகவே மீனராசி அன்பர்களுக்கு கன்னி ராசி அன்பர்கள் ரொம்பவே ஒத்து போவாங்க. ஏன்னா உங்களுடைய வேவ் லென்த்தும் அவங்களுடைய வேவ் லென்த்தும் ஒரே மாதிரி இருக்கும். உங்களுடைய கேரக்டரும் அவர்களுடைய கேரக்டரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு ஃபேமிலின்னு பார்த்தீங்களா, யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். 2 பேரும் சரியாக நின்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கைங்கிறது ரொம்ப கசப்பாக, ரொம்பவே ஒரு மாதிரி நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற மாதிரி போயிடும். அது ரொம்பவே கஷ்டங்க. ஸோ யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். ஸோ இந்த ராசிக்காரர், அதாவது கன்னி ராசிக்காரர் கண்டிப்பாக உங்களுக்கு விட்டு கொடுத்து போவாங்க. ஸோ அவர்களை திருமணம் செஞ்சால் அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்களா, கடகராசியும் உங்களுக்கு பொருத்தமான ராசின்னு சொல்லலாங்க. அவங்களும் உங்கள மாதிரி தான், கிட்டத்தட்ட உங்களுடைய கேரக்டர் உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இருப்பாங்க. உங்கள் 2 பேர்த்துக்குமே கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்களும் கடகராசி அன்பரையும் கல்யாணம் செஞ்சுக்கலாம். அதே போல் மீன ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9வது இடம் விருச்சகம். ஸோ இவங்க பார்த்தீங்களா, இவர்களுக்கு பார்த்தீங்களா செவ்வாய் அதிபதியாக வருவார். ஸோ விருச்சக ராசி அன்பர்களும் உங்களுக்கு ஏற்ற துணையாக தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்னி கடகம் விருச்சகம் இந்த 3 ராசிக்காரர்களுமே ஒத்து வருவாங்க. இந்த 3 ராசியில் ஏதோ ஒரு ஜாதகம் உங்களுக்கு வருதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் திருமணம் செஞ்சுக்கலாம். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையாக இருப்பாங்க. உங்களுடைய எண்ணம், செயல், சொல், வினைகள் எல்லாம் ஒத்து போகணும். அவர்களும் அதே போல் இருக்கணும். அப்படி ஒத்து போனால் மட்டும்தான் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக திருமணங்கிறது நமக்கு ஒத்து போகிற ராசிகளோட தான் கண்டிப்பாக அமையணுங்க. அப்போ தான் அந்த வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். திருமணம் மட்டும் இல்லைங்க, இந்த 3 ராசிக்காரர்கள், அதாவது கன்னி கடகம் விருச்சிகம் இந்த 3 ராசிக்காரர்கள் உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலுமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்.
அதே போல் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாகவும் இருக்கலாம், அதுவுமே உங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல வெற்றியை கொடுக்கும். அதே போல் காதலர்களாக இருந்தாலுமே உங்களுடைய காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. ஸோ இந்த 3 ராசிக்காரர்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஒத்து போவாங்க. ஸோ இந்த 3 ராசிக்காரர்களுடைய ஜாதகம் உங்கள் கைக்கு வந்தால் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு பொருத்தம் பார்க்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும். ஸோ மீன ராசிக்கு இந்த பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் யாராவது மீன ராசியில் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.